கடலியல் சார்ந்த அறிவை, ஓஷனாலஜியை பற்றி பேசினார்கள் நபிகள் நாயகம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வறண்ட பூமியில் வாழ்ந்த நபிகள் நாயகம் சேட்டலைட்டினுடைய எந்த உதவியும் இல்லாமல் ஓஷனோகிராஃபியை பற்றி பேசியிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் 2 கடல்களை சந்திக்க செய்தோம், அந்த 2 கடல்களும் ஒன்றுக்கொன்று கலந்து கொள்ளாது, 2க்கும் மத்தியில் திரையை நான் ஏற்படுத்தினேன். கடல் இப்படி சந்திக்கும்ன்றத நபிகள் நாயகம் அவங்க சொசைட்டி கிட்ட பேசுறாங்க. ஆனால் 1950க்கு பின்னால தான் சயின்ஸ் செய்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்குது. எதனால கடல் சந்திக்கல? ஓர்ப்புத்தன்மை, அதனுடைய அடர்த்தியின் காரணமாக 2க்கு மத்தியில் பிளவு இருக்கிறது. நாம் அறியாத இன்விசிபிள் பவுண்டரி ஒன்று இருக்கு அப்படின்றத சயின்ஸ் வெளிப்படுத்தினது 1950க்கு பின்னால தான். இதை இஸ்லாம் முன்னாடியே சொல்லிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும், சயின்ஸ்னால பின்னால சாத்தியமாகிற விஷயம் குர்ஆனால முன்னாலேயே சாத்தியமாக இருக்குது. குர்ஆன் மனிதன் தயாரித்த புத்தகமாக இருந்திருந்தால் இதை எப்படி ஒரு மனிதர் தன் சொசைட்டி கிட்ட பேசியிருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்கள்.